தஞ்சாவூரோட பெருமை பெரிய கோயில் மட்டும் இல்ல. இந்த சிவகங்கை பூங்கா தான். நெறைய பேரு YouTubeல தஞ்சாவூர்ல சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இந்த பூங்காவ நெறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த பூங்காக்கு பல வருஷ கதை இருக்கு. இப்ப இந்த பூங்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ள போனா, ஒரே ஷாக்கு. ஏன்னா, ஏதோ எக்ஸிபிஷனுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி எல்லாமே பெய்டு கேம்ஸா இருந்துச்சு. எதுல ஏறுனாலும் 50, 30ங்கிறாங்க. ஆக்சுவலா பூங்காக்கு வெளியில என்ட்ரி டிக்கெட் குடுத்து உள்ள வந்தா, வெறும் இந்த ஊஞ்சல் இது மட்டும் தான் ஃப்ரீயா விளையாடிக்கலாம் போல. மத்த எல்லா கேம்ஸுமே வந்து நார்மலா நம்ம ஒரு எக்ஸிபிஷன்ல பார்க்குற மாரியான கேம்ஸ் தான். ஸோ, அது எல்லாத்துக்குமே தனித்தனியா காசு வாங்கிட்டு இருந்தாங்க. எதனால இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் சின்ன பிள்ளையிலிருந்து இப்ப பார்க்குற வரைக்கும் நெறைய மாற்றங்கள் இந்த பூங்கால நடந்திருக்கு. ஏன்னா, சின்ன வயசுல நாங்க வரும்போது இந்த பூங்கா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மரங்கள் இருக்கும். அத தாண்டி நெறைய அனிமல்ஸ்லாம் இருக்கும். விதவிதமான கோழிகள், பறவைகள் இதெல்லாமே இருக்கும். இன்னொரு பக்கம் நெறைய மான்கள்லாம் கூட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சயன்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள போனா நம்ம நெறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள விளையாட்டு மூலமா கத்துக்கலாம். ஸோ, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனா, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. அங்கங்க இருக்கிற இந்த மாரி சின்ன மேடை அமைப்புகள், எங்க அம்மாவோட ஆஃபீஸ் மீட்டிங்க்கு அவங்க கூட நான் வரும்போது, இங்க தான் அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போச்சு. அதே மாரி அப்பைலேருந்து இப்ப வரைக்கும் மாறாம இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த கேன்டீன் ஒண்ணு சொல்லலாம். ஸோ ஃபுட்டு தான் கொஞ்சம் மாறியிருக்கே தவிர, மத்தபடி கேன்டீன் இருந்த இடங்கள், அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அண்ட் இந்த கேன்டீனுக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல இந்த இடம், இது இப்ப உட்கார்ந்து பேசக்கூடிய, ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் மாரி உருவாக்கியிருக்காங்க. ஆனா இங்கே தான் நான் சொன்ன அந்த மான்கள் கூட்டமே இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செயற்கை நீரூற்றுன்னு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இது வந்து ஆக்டிவா இருந்துச்சு. ஆனா இப்ப இதுவும் வந்து காஞ்சு போய் கிடக்கு. ரொம்ப ட்ரையா இருக்கு. இதெல்லாம் வந்து புதுப்பிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும் சம்மருக்கு. 1 ஹவருக்கு ₹30 அப்படின்லாம் சார்ஜ் பண்ணிட்டு விடுவாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ட் இந்த பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கோயிலுக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்கும். நாங்க எல்லாருமே வந்து இங்க வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து பேக் சைடாவே வந்து கோவிலுக்கு போயிடுவோம். பூங்கால மாறாத 2வது விஷயம் வந்து இந்த ட்ரெயின் தான். அப்ப வந்து ட்ரெயின் அமைப்பே வித்தியாசமா இருக்கும். இப்ப கொஞ்சம் அதுவும் நவீனமாயிடுச்சு. அடுத்த மாறாத விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீச்சல் குளம். இது வந்து ஒரு கட்டண வசதி தான். இதுக்கு நம்ம தனியா பே பண்ணிட்டு நம்ம போய் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ணலாம். இங்கே பயிற்சியாளர்கள் கூட இருப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட வந்து கத்துக்கவும் முடியும். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப புடிச்ச இந்த யானைக்கால் மரம். நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இதோட வயசு வந்து 100 அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கும். இதுல 5 விரல்கள், அந்த விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு யானையோட கால் மாரி இருக்கும் இல்லையா? இப்ப வரைக்குமே அந்த போர்டு அப்படியே தான் இருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு இதோட வயசு இப்ப வந்து ஒரு 150க்கு மேல போயிருக்கும். அண்ட் வழக்கம் போல இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடி முடிச்சுட்டு, குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உள்ள இந்த மாரி நெறைய கேம்ஸ் இருக்கிறதுனால, இது ஒவ்வொன்னுத்துக்கும் 50ன்னு சொல்லிட்டு, இதுக்கே 500, 600 தனியா செலவாகுது. ஸோ இத கொஞ்சம் கவனத்துல கொண்டு வந்து, இதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும்னு எனக்கு ஒரு பெர்சனல் ஃபீல். இப்ப நம்ம ரைட் சைட்ல ஒரு வீடு மாரி வருது இல்லையா? இந்த வீடு அமைப்பு எனக்கு ரொம்பவே நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் 9த் படிக்கும்போது பேச்சு போட்டிக்குலாம் வந்து இந்த இடத்துக்கு தான் கூப்ட்டு வருவாங்க. இந்த மாரி இந்த பூங்கால எனக்கு நெறைய ஞாபகங்கள் நிறைஞ்சிருக்கு. பூங்காவ சுத்தி பார்க்குற சாக்குல அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணொண்ணா மெதுவா நெனச்சு பார்த்துட்டு, அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நாங்க வீட்டுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிக்கலான்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா போற வழியில நாங்க போன ஆட்டோ டிரைவர் வந்து இத கண்டிப்பா நான் காமிச்சே ஆகணும்னு எனக்கு தோண வச்சுட்டாரு. அவ்ளோ அழகா ஒரு ஆட்டோ வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாரு. தன்னோட தொழில எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறாரு அப்படின்ட்டு அவரோட ஆட்டோவ பார்க்கும்போது ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த மாரி ஆட்டோலாம் நான் வந்து YouTubeலலாம் பார்த்துருக்கேன். நெறைய பேர் இப்படி மெயின்டெயின் பண்ணி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நேர்ல பார்க்குறேன். ஸோ, அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்ட்டு தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்றேன். ஸோ, இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய் பாய்.